தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வு ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற தொடர் நிகழ்வின் நன்றி உரையாக முத்தாய்ப்பாக உள்ளது. என்னுடைய பிள்ளை பிராயத்திலே என்னை மிகவும் கவர்ந்த திரைப்பட பாடல் ஒன்று இருந்தது. அதாவது, பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாடும் மழலைக்காக பாடுகிறேன், நான் பாடுகிறேன். நீலக்கடல் அலை போலே நீடோடி நீ வாழ்க, நெஞ்சமென்னும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க, காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க, கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க. பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன். வான மழைத்துளி யாவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலர் யாவும் உன்போல் சிரிக்காது, தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மடலை ஆகாது, திருவிளக்கின் ஒளி அழகும் உன்னழகை காட்டாது. பிள்ளைத்தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன் என்று KJ யேசுதாஸ் அவர்களின் இனிமையான குரலில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் மனதில் ஒரு பரவசம் ஏற்படும். பின்னர்தான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு கிரி ட்ரேடிங் கம்பெனியில் புத்தகங்கள் வாங்கச் சென்ற போது பச்சை புடவைக்காரி மீனாட்சி என்னுள் புகுந்து அவளுடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் புத்தகத்தை வாங்கும் எண்ணத்தை புகுத்தினாள். உரை ஓவியம் திரு ஞா மாணிக்கவாசகன் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மூலமும் விளக்க உரை நூலும் கிடைக்க பெற்றேன். அந்த புத்தகம் 1 வருடத்திற்கு மேல் எங்கள் வீட்டு புத்தக அலமாரியை அலங்கரித்தது. சில நாட்களில் என் தந்தையாரின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அச்சமயம் ஸ்ரீமத் பகவத்கீதை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முதலான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய பெற்றோர் இடத்திற்கு சென்றேன். அப்பாவின் இறுதி நாட்கள் வரை நானும் அக்காவும் பகவத்கீதை படித்துக் கொண்டிருந்தோம். அப்பாவின் பூவுலக புனித யாத்திரை 19/3/2020 நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்த 4 நாட்களில் கொரோனா என்னும் COVID-19 காரணமாக முழு அடைப்பு ஏற்பட்டு அனைவரும் வீட்டில் முடக்கப்பட்டோம். அந்த நேரம் நானும் என் மூத்த சகோதரியும் தினமும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் சில பாடல்களை படித்து பொருளும் அறிந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டோம். கடினமான தமிழ், எழுத்து கூட்டி படித்தோம். பதம் பிரிப்பது பெரிய வேலையாய் இருந்தது. நாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறோமா, தமிழ்தான் நமது தாய்மொழியா என்ற ஐயம் எங்கள் இருவருள்ளும் எழுந்தது. 230 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை ஒரு 50 நாட்களிலாவது முடித்து விடலாம் என்று நம்பினோம். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. மீனாட்சி அம்மை நம்முள் புகுந்து ஒரு குறித்த விஷயத்தை முடித்து வைத்தால்தான் உண்டு என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. மீண்டும் ஒரு நாள் நானும் என் மூத்த சகோதரி திருமதி லட்சுமிபாயும் மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணியபடி முத்தப்பருவத்தை படிக்கத் தொடங்கினோம். சிறிது நேரத்தில் என்னுடைய இளைய சகோதரி திருமதி முத்துலட்சுமி வந்தார்கள். என்னப்பா படிச்சிட்டு இருக்கிறீங்க என்று கேட்டவாறே வந்தார்கள். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் படிக்கிறோம், நீண்ட நாள் பயணம், தொடர்கதையாகவே உள்ளது என்றோம். உடனே எங்களிடமிருந்து புத்தகத்தை பெற்றுக்கொண்டு கடகடவென்று படிக்கத் தொடங்கினாள். கலைமகள் அவளுடைய நாவில் குடிகொண்டிருந்தாள் போலும். ஒரு 80 மணித்துளிகளில் முழு புத்தகத்தையும் கொஞ்ச தமிழில் அணுவாக ரசித்து படித்தாள். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இதெப்படி சாத்தியம்? என்னுடைய இளைய சகோதரி தினமும் திருமுறைகள் ஓதும் பழக்கத்தை கொண்டிருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்ற ஔவையாரின் மொழிகள் 100% உண்மை என்பதை புரிந்து கொண்டோம். எதிர்பார்க்காமல் அன்றைய தினம் இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நிறைவுற்றது. பின்னர் இதை எல்லோரும் ரசித்து அனுபவிக்கும் வகையில்
வாட்ஸ்அப்பில் பதிவு செய்ய எண்ணம் மேலோங்கியது. எண்ணம் உதித்தவுடன் அம்மையின் இந்த பிள்ளைத்தமிழ் நூலை என்னுடைய குருமாதாவான திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்களிடம் கொடுத்து, இதில் உள்ள பாடல்களுக்கு நீங்களே தகுந்த ராகத்தை இணைத்து பாடித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அவர்களும் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சில நாட்கள் அப்படியே வைத்து விட்டார்கள். என்னுடைய இளைய சகோதரி பூர்த்தி செய்த அந்த பகுதியை என்னுடைய அலைபேசியில் பதிவு செய்து வைத்திருந்தேன். அந்த பதிவை கூகுள் டிரைவிலிருந்து என்னுடைய குருமாதாவிற்கு அனுப்பினேன். அதை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய குருமாதா மந்திர வசப்பட்டார்கள். மிகுந்த ஆர்வம் காட்டி ஒவ்வொரு பாடலுக்கும் ராகம் அமைத்து பாடும் பணியை தொடங்கினார்கள். பேரகராதியின் துணை கொண்டு ஒவ்வொரு சொல்லிற்கும் பொருள் புரிந்து பதம் பிரித்து அழகான ராகங்கள் இணைத்து நமக்கெல்லாம் நல்லதொரு இசையமுதை கொடுத்தார்கள். இதற்கு நடுவில் எங்கள் குடும்பத்தில் யாருக்காக சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பிள்ளைத்தமிழ் பாராயணத்தை தொடர்ந்தோமோ அந்த குலமகளுக்கு மீனாட்சி அம்மை திருவருளால் 2 மழலை செல்வங்களை கொடுத்து அருள் புரிந்தாள். முதலில் எங்களை எல்லாம் வலுவிலே ஆட்கொண்ட மீனாட்சி அம்மைக்கு எங்களது பணிவான வணக்கம். மூத்த சகோதரி திருமதி லட்சுமிபாய் அவர்களுக்கும் இளைய சகோதரி திருமதி முத்துலட்சுமி அவர்களுக்கும் இனிய இசையாய் வழங்கிய என்னுடைய குருமாதா திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் காணிக்கையாக்குகிறேன். தினமும் ஒரு பாடலாக பாடி பொருள் கூறலாம் என்று எண்ணிய நேரத்தில் கவிஞர் திரு சோப்போ சொக்கலிங்கம் அவர்கள் இயற்றிய அன்னை மீனாட்சி அந்தாதி என்ற நூலையும் கண்டெடுத்து அன்னைக்கு தினம் ஒரு வாழ்த்து பாடலாக 100 நாட்களுக்கு 100 அந்தாதி பாடல்களும் 103 பிள்ளைத்தமிழ் பாடல்களும் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. இந்த ஒரு வேள்வியில் நாம் எடுத்துக்கொண்ட கையாண்ட நூல்கள் முனைவர் எண்ணம் மங்கலம் பழனிசாமி அவர்களுடைய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழுக்கான விளக்க உரை, ஸ்ரீ தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அருளிய ஸ்ரீ மீனாட்சி பஞ்சதசி ஸ்தோத்திரம், திருமதி பானுமதி பத்மநாபன் அவர்கள் எழுதிய மதுரை, ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் அருளிய ஆனந்த சாகர ஸ்தவம், திரு KS அனந்த நாராயணன் அவர்களுடைய ஸ்ரீ தேவி மீனாட்சியின் அருள்மொழி கோவை, கவியரசு கண்ணதாசனின் அம்பிகை அழகு தரிசனம், பருத்தியூர் டாக்டர் K சந்தானராமனின் அம்பிகை தரிசனம், பேரூரான் அவர்களின் திருவிளையாடல், ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதரின் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்தினம், அகஸ்தியர் அருளி செய்த ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் ஆகியவைகள் ஆகும். இது தவிர பல்வேறு இணையதளங்களில் மதுரையின் சிறப்புகள் குறித்த தகவல்கள் கண்டெடுக்கப்பட்டது. அவற்றில் முக்கியமாக தமிழ் விக்கிபீடியாவிலும் ரோர் மீடியா, தமிழ்.சமயம், தமிழ்.ஒன்இண்டியா, மாலைமலர்.com, temple.dinamalar.com, hindutamil.com, mindiamart.com, NM விக்கிபீடியா, www.kamakoti.org போன்றவற்றில் கண்டெடுக்கப்பட்டு இங்கே தரப்பட்டது. உலகுக்கெல்லாம் அம்மையப்பராக விளங்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர கடவுளர்களின் திருவருளால் இந்நிகழ்ச்சி இடைவிடாமல் தொடர்ந்து அறிமுக உரையாக 2 நாட்களும், பிள்ளைத்தமிழ் 103 நாட்களும், அந்நிகழ்வில் இசையை தொடர்ந்து மதுரையில் ஐயன் நடத்திய 64 திருவிளையாடல்களையும், மதுரையின் திருவிழாக்களையும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்புகள், திருமால் இரும்சோலை அழகர் கோவில் சிறப்புகள் மற்றும் மதுரையில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த முக்கியமான கோவில்களின் சிறப்புகள் பகிரப்பட்டது. இதைத் தொடர்ந்து மதுரையின் சிறப்புகள், மதுரையில் வாழ்ந்த முக்கியமான ஆன்றோர்களின் வாழ்க்கை வரலாறு, சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நினைவுகளாக பகிரப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை எட்டும் போது மீனாட்சி அம்மை தன்னை பற்றி அடியார்கள் எழுதிய பாடல்களையெல்லாம் கேட்க எண்ணினாள் போலும். மீனாட்சி பஞ்சரத்தினம், அம்பிகை தரிசனம், ஆனந்த சாகரஸ்தவம், மீனாட்சி பஞ்சதசி ஸ்தோத்திரம், ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் ஆகியவை நிறைவாக அம்பிகைக்கு பாமாலையாய் அழகு சேர்த்தது. இந்த பெரிய வேள்வி
தொடர்ச்சியாக 128 நாள் நடைபெற்றது. இந்த நிகழ்வை தினமும் தொடர்ந்து 21 மணி நேரம் கேட்டு சுவைத்தீர்கள். அந்தந்த நாட்களுக்குரிய பாடலையும் விளக்கத்தையும் இணைத்து கொடுத்த திருமதி ரம்யா விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒவ்வொரு நாளும் அந்தந்த பாடல்களை எனக்கு தெரிவித்துக் கொடுத்த திருமதி ஸ்ரீவித்யா சுதாகருக்கு என்னுடைய நன்றிகள் பல பல. இந்நிகழ்ச்சியின் ஆரம்ப நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து ஊக்கமளித்துக் கொண்டிருப்பவர்கள் வரிசையில் திருமதி பிரேமா நாராயண சுவாமி, திரு குமார் மதுரை, திருமதி நிர்மலா மதுரை, திருமதி மத்யா திருவனந்தபுரம் ஆகியோர் ஆவார்கள். ஒரு விளக்கு பிரகாசமாக ஒளிர்வதற்கு கூட தூண்டுகோல் அவசியமாகிறது. எந்த ஒரு பணியும் செவ்வனே தொடர்ந்து நடைபெற இடைவிடாத ஊக்கம் மிக மிக தேவையாகிறது. அப்படி கிடைக்கின்ற ஊக்கத்தில்தான் உற்சாகம் பிறக்கிறது, ஆற்றல்கள் வெளிக்கொணரப்படுகின்றன. திருமதி சுலோச்சனா காரைக்குடி அவர்களது நட்பு வட்டாரத்தில் நிறைய தோழர் தோழியர்களை இக்குழுவில் இணைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வின் அறிமுக உரையின் போது டாக்டர் திரு நாராயண சுவாமி அவர்கள் வெல் பெகன் இஸ் ஹாஃப் டன், வெரி வெல் பிகன் இஸ் ஃபுல்லி டன் என்று பதிவிட்டு அழகானதொரு ஊக்கம் கொடுத்தார்கள். திருமதி நிர்மலா தன்னுடைய அழகான பதிவீட்டில் புத்தம் புதிய தகவல்களை கர்ணன் போல் கொடையாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் அவ்வப்போது ஊக்கமளித்தவர்கள் பட்டியல்: திருமதி கவிதா சென்னை, திருமதி நாகலட்சுமி சென்னை, திருமதி மோகனா சென்னை, திருமதி ரம்யா சென்னை, திருமதி சுலோச்சனா காரைக்குடி, திருமதி அம்சவேணி, திருமதி விஜயலட்சுமி, சென்னையைச் சேர்ந்த 3 விஜயலட்சுமிகள், திருமதி வசந்தி, திருமதி உஷா, திருமதி முத்துலட்சுமி சென்னை, திரு ஸ்ரீகாந்த், திரு கல்யாணராமன், திரு மகாதேவன் ஹோசூர், திருமதி கிருஷ்ணா மகாதேவன் ஹோசூர், திருமதி சுப்புலட்சுமி சென்னை, திரு ஸ்ரீனிவாசன் சென்னை, திருமதி மீனாட்சி என்னுடைய தாயார், திருமதி முத்தம்மாள் மதுரை, திரு அலெக்ஸ் மதுரை, திரு அசோகன் மதுரை, திரு கண்ணன் மதுரை, திருமதி கீதா விஸ்வநாதன் நோய்டா, திரு வெங்கடேசன், திரு ரவி பெங்களூர், திரு ராமகிருஷ்ணன் பெங்களூர், திரு ஞானதேசிகன் சென்னை, திருமதி சண்முக சுந்தரி மதுரை ஆகியோர்களாகும். இது தவிர அலைபேசியிலும் நட்பு வட்டாரங்கள் ஊக்கம் கொடுத்த வண்ணம் உள்ளனர். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நிகழ்ச்சியை ஒரு இனிய பாடலுடன் நிறைவு செய்வோம். நோக்கும் திசை தோறும் நூப்புற தாள்களும் நூல் போல் ஒசித்த இடையும், நோக்கும் திசை தோறும் நூப்புற தாள்களும் நூல் போல் ஒசித்த இடையும், நொடிதோறும் நொடிதோறும் புதிதான எழில் கொள்ளும் நுவலறியும் திருமேனியும், நொடிதோறும் நொடிதோறும் புதிதான எழில் கொள்ளும் நுவலறிய திருமேனியும், வார்க்கும் குமக்கற்றும் மார்பிலம் மார்பினில் வாடாத மலர் மாலையும், வார்க்கும் குமக்கற்றும் மார்பிலம் மார்பினில் வாடாத மலர் மாலையும், வைரமொடு நவமணி வயங்கும் மங்கள நானும் மனம் வீசும் இனிய பொழிலும், வைரமொடு நவமணி வயங்கும் மங்கள நானும் மனம் வீசும் இனிய பொழிலும், காக்கும் கரங்களும் அங்குஷ பாசம் கரும்பிவில் மலர்கள் ஐந்தும், காக்கும் கரங்களும் அங்குஷ பாசம் கரும்பிவில் மலர்கள் ஐந்தும், கனிவாயில் மூரலும் கருணை பொழிவிழிகளும் கனகமணி ஒளிரும் முடியும், கனிவாயில் மூரலும் கருணை பொழிவிழிகளும் கனகமணி ஒளிரும் முடியும், ஈர்க்கும் சுடர் விழியும் இருவிழி களிப்பையும் எங்கெங்கும் காண அருள்வாய், ஈர்க்கும் சுடர் முகமும் இருவிழி களிப்பையும் எங்கெங்கும் காண அருள்வாய்,
இறைவி என்னை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி. இறைவி என்னை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி. இமயமலை வாழும் உமையே. இறைவி என்னை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி. இமயமலை வாழும் உமையே. இமயமலை வாழும் உமையே. இமயமலை வாழும் உமையே. மதுரை மாநகரம் ஸ்ரீசக்கர வடிவமாய் அமைந்துள்ளது. அதன் நடுவே பிந்து உள்ளது. அந்த பிந்துவின் நடுவே ஷியாமளா பீடத்தில் ஸ்ரீ மீனாட்சி தேவியார் எழுந்தருளி இருக்கிறார். அந்த பிந்துவின் ஈசான திசையிலே காமேஸ்வர் என்னும் பரமேஸ்வரன் சுந்தரேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் மூலலிங்க நடுவே அமர்ந்திருக்கிறார். அவ்விந்துவின் புறத்தில் உள்ள முக்கோணத்திற்கு ஆடி வீதி என்றும், அதன் புறத்தே உள்ள அஷ்டகோணத்திற்கு சித்திரை வீதி என்றும், அதன் புறத்தே உள்ள தசகோணத்திற்கு ஆவணி மூலவீதி என்றும், அதற்கு புறத்தே உள்ள 14 கோணத்திற்கு மாசி வீதி என்றும், அதற்கு புறத்தே உள்ள அஷ்ட தலங்களுக்கு தை வீதி ஆகிய கோட்டை வீதி என்றும் பெயர். அதற்கு புறத்தே 16 ஸ்தானங்களில் இந்திராதி அஷ்டதிக் பாலர்களாகவே சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. அதற்கு புறத்தே உள்ள 3 விருத்தங்களிலே யோகினிகளும் பைரவர் முதலானவர்களும் இருக்கிறார்கள். மதுரை மாநகரத்திற்கு 4 வாயில்களிலும் முறையே கிழக்கே திருப்பூவனமும், தெற்கே திருப்பரங்குன்றமும், மேற்கே திரு ஏடகமும், வடக்கே இடபகிரி என்ற அழகர் கோவிலும் இருக்கின்றன. இவ்வளவு மகிமை பொருந்திய இம்மதுரை எம்பதியை மதுரை நீப்பாரண்யம், பிரசன்ன ஸ்ரீபுரம் என்று பல பெயர்களில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளுக்குள் அடங்காத உணர்வுகள். எல்லையற்ற தேவியின் அருளால் இந்நிகழ்ச்சி பூரணத்துவத்தை பெற்று நிறைவு பெறுகிறது. எல்லையற்ற இறைவியின் திருவருளுக்கும், பெற்றோரின் ஆசிகளுக்கும், பெரியவர்களின் ஆசிகளுக்கும், நட்புகளின் தோழமைக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் 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 காணிக்கையாக்குகிறேன். சுமீனாட்சி சுந்தரேஷௌ பக்த கல்ப மகீருகௌ தயோர் அனுகிரகோ எத்ர தத்ர சோகோ ந வித்யதே. மெய்யன்பர்கள் வேண்டியதையெல்லாம் அள்ளிக் கொடுக்கும் கல்பத்தருவை போன்ற அம்மையப்பனின் அருள் இருக்கும் வரை எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.